வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கலா ஜனகசங்கரோ தேவஸ்தம் வந்தே குஞ்சரானனம். யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती. वराङ्कुशौ पाशमभीतिमुद्रां करैर्वहन्तीं कमलासनस्थां बालार्ककोटिप्रतिभां त्रिनेत्रां भजेऽहमाद्यां भुवनेश्वरीं तां. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तु ते. सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणि नमोऽस्तु ते. शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवि नारायणि नमोऽस्तु ते. या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ஓம். அறிவோம். எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் விவேக சூடாமணி கிளாஸை தொடங்குறேன். ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணி முழு கிரந்தம் 555 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய பூர்ணமான கிரந்தத்தை சொல்ல போகிறேன். விவேக சூடாமணியை தொடங்குறேன். விவேக சூடாமணி அத்வைத சித்தாந்தத்தை உபதேசம் பண்ணுற ஒரு பிரசித்தமான ஒரு பிரகரண கிரந்தம். இது அத்வைத சித்தாந்தத்தை உபதேசம் பண்ற ஒரு வேதாந்த பிரகரண கிரந்தம். வேதாந்தத்தினுடைய சித்தாந்தமான அத்வைதத்தை உபதேசிக்கக்கூடிய ஒரு பிரகரண கிரந்தம். நான் சொல்ற வார்த்தையெல்லாம் கவனமா புரிஞ்சுக்கணும். வேதாந்தத்தினுடைய சாரபூதமான அத்வைத ஞானத்தை உபதேசிக்கின்ற ஒரு பிரகரண கிரந்தம். பிரகரண கிரந்தம்னா தமிழ்ல சார்பு நூல்னு பேர். இப்ப சார்பு நூல்னா எதை சார்ந்திருக்குங்கிறது கேள்வி வரத்தான் செய்யும். நமக்கு தெரியும் புருஷார்த்தங்கள் 4: தர்ம அர்த்த காம மோக்ஷம். இந்த ஜீவனுக்கு மனுஷ சரீரத்தில் இது 4 தான். இந்த 4க்காகவும் தான் முயற்சி எடுக்கிறான். விவரமா இருக்கிறவன் 4க்கும் முயற்சி எடுப்பான். விவரம் இல்லாதவன் விவரம் இல்லாமையே அர்த்த காமத்துக்கு மாத்திரம்தான் முயற்சி எடுப்பான். விவரமா இருக்கிறவன், அறிவோடு இருக்கிறவன், சரியா இந்த ஞானம் கிடைச்சவன், நம்ம பாரத தேசத்தினுடைய
இந்த வைதிக மதம், வேத ஞானம், இந்த ஞானத்தோட வாழ்றவன் கண்டிப்பா 4 புருஷார்த்தத்துக்கும் முயற்சி பண்ணுவான். 4 பலனுக்கும், அர்த்த பலனுக்கும், காம பலனுக்கும், தர்ம பலனுக்கும், மோட்ச பலனுக்கும் பிரயத்தனம் பண்ணுவான். பிரயத்தனத்தை தான் புருஷார்த்தம். பல புருஷார்த்தம், அர்த்தபல புருஷார்த்தம், காமபல புருஷார்த்தம், தர்மபல புருஷார்த்தம், மோக்ஷபல புருஷார்த்தம். அப்படிதான் படிக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கும், வீடு கட்டுறதுக்கும், நகை வாங்கிறதுக்கும், புடவை வாங்கிறதுக்கும், சமைக்கிறதுக்கும் எஃபர்ட் எல்லாம் எடுக்கிறோமே. இது மாதிரி எல்லாரும் அதை சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மாத்திரம் முயற்சிக்கிறவன் அர்த்த புருஷார்த்தி. எல்லாம் நிறைய அனுபவிக்கணும், ஊரெலாம் நிறைய சுற்றி பார்க்கணும், நிறைய விதவிதமாக சாப்பிடணும், விதவிதமாக பாட்டு கேட்கணும், அரட்டை அடிக்கணும், கிரிக்கெட்டை பார்க்கணும், இன்னெல்லாமும் இருக்கே. சென்ஸ் ப்ளஷருக்காகவே முயற்சி பண்றவன் காமபல புருஷார்த்தி. காமபல புருஷார்த்தி ஏதாவது இந்திரிய சுகத்தை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். அவனை நம்ம என்ன சொல்றோம்? காமபல புருஷார்த்தி. புருஷார்த்தத்தை முயற்சி பண்றவன் அர்த்தம். இன்பத்தை பயனாக அடைய விரும்பும் முயற்சியாளன். இன்பத்தை பயனாக அடைவதற்கு, பலனாக அடைய விரும்பும் முயற்சியாளன். பொருளை பலனாக அடைய விரும்பும் முயற்சியாளன் அவன் அர்த்த புருஷார்த்தி. அர்த்தபல புருஷார்த்தி. காமபல புருஷார்த்தி. அப்புறம் இன்னொரு தர்க்கம், இதை விட நிறைய. நான் காலையிலிருந்து ஜபம் பண்ணிகிட்டே இருப்பேன், பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பேன், பூஜை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு அதுக்கு டைம் கொடுக்குறான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நமக்கு பிறவியை வீணடிக்கிற காரியம், ஏதோ கொஞ்சம் இந்த உடம்பை காப்பாற்றணும், இந்த உடம்பு அர்த்த புருஷார்த்தத்துக்கும் காம புருஷார்த்தத்துக்காக மாத்திரம் படைக்கப்படலை. இவன் கொஞ்சம் புத்திசாலி, இவனுக்கு அனுகிரகம் கிடைச்சிருக்கு. தன்னை பற்றின அறிவும் வாழ்க்கையை பற்றின அறிவும் எனக்கு இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் தர்மபல புருஷார்த்தி. இவன் அர்த்தத்துக்கும் காமத்துக்கும் ரொம்ப எஃபர்ட் எல்லாம் எடுக்க மாட்டான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழி பார்த்துட்டே இருப்பான். நல்லதை பேசி புண்ணியத்தை அடையலாமா, நல்லதை நினைச்சு புண்ணியத்தை அடையலாமா, நல்ல காரியத்தை செஞ்சு புண்ணியத்தை அடையலாமான்னு இவன் முயற்சியெல்லாம் புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுலேயே போயிட்டு இருக்கும். கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்ட பலனான புண்ணியத்தில் தான் இவனுக்கு கவனம். கண்ணுக்கு தெரிகிற அனுபவத்துக்கு விளங்குற அர்த்த புருஷார்த்தத்துக்கோ அர்த்தபல புருஷார்த்தத்துக்கோ காமபல புருஷார்த்தத்தையோ இவன் பண்ண மாட்டான் ஜாஸ்தி. இவன் டைமெல்லாம் இந்த அர்த்தமோ காமோ எதா இருந்தாலும் சரி தர்மத்துக்காகவே முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இவங்க ரொம்ப கொஞ்சம் அபூர்வமானவர்கள். சில பேர் கலந்து பண்றாங்க இல்லையா, கொஞ்ச நேரம் புண்ணியம் பண்ணுவான், நிறைய நேரம் பாவம் பண்ணுவான். பாவம் பண்றோன்னு தெரியாமையே பாவம் பண்ணிட்டு இருப்பான். சில பேர் திட்டம் போட்டு பாவம் பண்ணிட்டு இருப்பான். அர்த்தபல புருஷார்த்தி, காமபல புருஷார்த்தி, தர்மபல புருஷார்த்தி. புண்ணியம் பண்ற ஆசிரமத்தில் என்ன பண்றோம்? காலையில் எழுந்தவுடனே கோ பூஜை பண்றோம், சுப்பிரபாதம் சொல்றோம், நமஸ்காரம் பண்றோம், ஜபத்தை பண்றோம். அப்புறம் உடம்பு ஃபிட்டா இருக்கணும்னு யோகாசனத்தை பண்றோம். அதுக்கப்புறம் பழையபடியும் புத்தி நல்லா இருக்கணும்னு சாஸ்திரத்தை பண்றோம், படிக்கிறோம். சாஸ்திரம் படிக்கிறதுக்காக பாஷை படிக்கிறோம், திரும்பவும் படிச்சுட்டு இருக்கோம். படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், ஜபத்துக்கு நேரம் ஒதுக்குறோம், வேற எதுக்கும் நேரம் ஒதுக்கிறதுக்கு இஷ்டப்படலை, அறம் செய்ய விரும்புறான். தர்மபல புருஷார்த்தி. இதெல்லாம் இருக்கிறதுனால, இந்த புண்ணியம் நிறைய இருக்கிறதுனால பகவான் சொன்ன மாதிரி ஜனா சுக்ருத்தினாக
அப்படின்னார். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருத்தினோர்ஜுன. புண்ணியம் இருந்தால் தான் என்ன பூஜையே பண்ண முடியுங்கிறார். இப்போ இந்த புண்ணியத்தினால என்ன ஆகுதுன்னா இவனுக்கு விவேகம் எல்லாம் மோட்ச பல புருஷார்த்தியா மாறுறான். இவன் தான் ரொம்ப ரேர். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நீங்கள்லாம் மோட்ச பல புருஷார்த்தின்னு தான் நினச்சின்னு நான் பேசுகிறேன். எங்களுக்கு மோட்சம்னா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கேயே இப்பவே என்ன சூழ்நிலை இருந்தாலும் மனசுல ஆழமா ஒரு இடைவிடாத ஒரு நிறை உணர்வு இருக்கணும். அதுதான் மோட்சம். மோட்சம்னா எவ்வளவோ இன்டர்பிரிட்டேஷன்லாம் இருக்கு. சாதாரணமாக மறுபடியும் மறுபடியும் பிறக்கக்கூடாது, அதுதான் சொல்கிற வழக்கம். நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் புனர்ஜென்ம அபாவகா மோக்ஷா. மறுபடியும் பிறக்கக்கூடாது. எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சாச்சு. மெய்யே நின் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன், அடைஞ்சு விட்டேன்ட்டார். மோட்சம் அடைஞ்சாச்சுன்னு விட்டார் மாணிக்கவாசகர். அப்போ மோட்ச பல புருஷார்த்தி. இப்ப எதுக்காக சொல்றேன், இது சார்பு நூல்னா என்ன சார்பு நூல் அப்படின்னா வேதாந்தத்தை சார்ந்திருக்கிற நூல். சரி, வேதாந்தம் என்னத்தை சொல்றது? வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்வைத சித்தாந்தத்தை உபதேசிக்கிற ஒரு சார்பு நூல் விவேக சூடாமணி அப்படின்னு சொல்றேன். சரி, இந்த வேதாந்தத்தினுடைய அத்வைத சித்தாந்தத்தை சொல்ற ஒரு பிரகரண கிரந்தம்னு சொன்னா, வேதாந்தம் அத்வைத சித்தாந்தத்தை எதுக்காக சொல்றதுன்னு கேள்வி வரணும் இல்லையா? அது எதுக்குன்னா மோட்சத்துக்காக. மோட்சம்னா நான் இப்ப நான் உங்களுக்கு புரிகிற பாஷையில சொல்றேன். இடைவிடாத நிறை உணர்வு இருந்துட்டே இருக்கணும். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அது பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், நமக்கு இருக்கிற சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், நமக்கு மானமாக இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சரி, அண்டர் கரண்ட் மனசுக்குள்ள ஒரு ஆழமாக ஒரு நிறை உணர்வு, இடைவிடாத நிறை உணர்வு, அதுக்கு பேர் மோக்ஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆதிசங்கரர் சொல்றார், ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷா. நானா இருக்கிறது தான் மோக்ஷம். நான் மனசா இருக்கப்படாது, நான் உடம்பா இருக்கப்படாது. பொதுவாகவே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தன்னுணர்வு கெடுறது தான் மோட்சம். ஊன்கெட்டு உள்ளமும் கெட்டு உணர்வும் கெட்டு நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு பாடினார் மாணிக்கவாசகர். இந்த தத்போதம் போகணும் பாங்க. தத்போதம், ஜீவபோதம், தத்போதம், இண்டிவிஜுவாலிட்டி, இந்த மைக்ரோ லெவல் கான்சியஸ்னஸ், இப்படிலாம் சொல்றோம். இது போகணும். ஏன்னா இதுக்கு தான் சனி பிடிச்சிருக்கு. இதெல்லாம் என்னமோ ரொம்ப பரம சத்தியமா நம்பிட்டு உலகத்தில் இருக்கும். பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ள ஆஸ்பத்திரியில் தினம் போயிட்டே இருக்கான். சுடுகாட்டில் போய் பார்த்தா அங்கே தினம் புதைச்சுட்டே இருக்கான், எரிச்சுட்டே இருக்கான். ஆஸ்பத்திரியில் பார்த்தா கை உடைஞ்சவன், கால் உடைஞ்சவன் எல்லாம் இருந்துட்டே இருக்கு. இதுக்கு இடையில நான் ரொம்ப நாளைக்கு இருக்க போறோம், நம்ம என்னமோ பெருசாக சாதிக்க போறோம், நமக்கு ஒரு பெரிய அகங்காரம். நமக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு கூட தெரியல. நமக்கு ஒன்றும் தெரியலேங்கிறதாக தெரிய வேண்டாமா? தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா தெரிய வேண்டாமா? தெரியாம இருக்காங்க. அந்த மோக்ஷத்தை தான் இப்ப நம்ம படிக்கிற புஸ்தகம் விவேக சூடாமணி மோக்ஷ புருஷார்த்த, மோக்ஷபல புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடிய மோக்ஷபல புருஷார்த்தமாக இருக்கு. புருஷார்த்தம்னா முயற்சி, மோக்ஷபலம்னா என்னதுன்னா இடைவிடாத நிறைவுணர்வு. அது எதனால வரும்னா அகண்ட நாம ஜபத்தினால வருமா? அவரே சொல்ல போற. அகண்ட நாம ஜபத்தினால வருமா? தலைகீழா நின்னா வருமா? இல்ல நிறைய எல்லாருக்கும் சேரிட்டி பண்ணினா வருமா? தானம் பண்ணினா வருமா? நிறைய பூஜைகள்லாம் பண்ணினா வருமா? வெளியே படிக்க போறோம், தெரிய போறது, அதனால வராது. தன்னை பற்றிய அறிவு, உலகத்தை பற்றிய அறிவை பெற்றால் ஒழிய நமக்கு இடைவிடாத நிறை உணர்வு நம் உள்ளத்தில் இருக்க முடியாது.
தெளிவான அறிவை பெற வேண்டும். அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் எனவே மறை நீதி என எம் ஆதி நிகழ்த்தினான் தோழி. அறிவால தான் வருமே தவிர கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு. ரொம்ப முக்கியமான குறள் இது. மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு இருள் நீங்கி இன்பம் பயக்கும். மருள் இருள் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் இருக்கு. இருள்னா அஜ்ஞானம், மருள்னு சொன்னா அவிவேகம், மோகம். அஜ்ஞானத்தினாலதான் மோகம், உண்மை தெரியாததுனாலதான் மயங்கி கிடக்கும் உலகத்துல. அதுக்காக உலகத்தை விட்டு போக முடியாது. உலகத்தை புரிஞ்சுட்டு உலகத்தில் இருக்கணும். உலகத்தை விட்டு போகணும்னு சொல்லலை, சாகணும்னு சொல்லலை. புரிஞ்சு வாழு, வாழ்க்கையை புரிந்து வாழ். வாழ்க்கையை பற்றி அறிவில்லாமல் வாழாதே. அதை தெரிஞ்சுக்கணும். அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கு. யார் வரப்போறா சீஃப் மினிஸ்டர், வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ் முடிஞ்சோடனே அதான் ஆரம்பிப்பாங்க. வகுப்பு முடிஞ்சவுடனே அடுத்த டாபிக் என்னதுன்னா விவேக சூடாமணிவா யோசிப்போம். திரும்ப திரும்ப இதுதான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தப்பில், ஏதோ ஒன்று சொல்ல வேண்டிய அபிப்பிராயம் சொல்லணும். அது தியானம் பண்ணிட்டா இருக்கிறது. தினம் எழுந்தவுடனே காலம்பரை இன்னைக்கு என்ன ஆச்சு, நாளைக்கு என்ன ஆச்சு, இது மாதிரி 1000 உலகத்தில் இஷ்யூஸ் வந்துட்டு போயிருக்கு. இன்னும் எவ்வளவோ வரப்போகிறது. எனக்கு என்ன பிரயோஜனம்? சும்மா என்ன பொழுதுபோக்குறதுக்காக வந்திருக்கோம் உலகத்துக்கு? வந்திருக்கோங்கிறது ஞாபகம் இல்லை. என்னமோ ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி ஒரு பிரமை. இன்னும் ரொம்ப நாளைக்கு நம்ம இருக்க போகிறோங்கிற பிரமை. ரொம்ப நாளாக இருக்கோன்னு சொல்ல முடியாது, இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. இனி ஏது எனக்கு உனது அருள் வருமோ என்று எண்ணி ஏங்குதே நெஞ்சம் ஐயோ. இன்றைக்கிருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று எண்ணவோ திடம் இல்லையே. அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகருக்கு ஆளாக்கவோ. இப்படிலாம் பாடுறாங்க. எதுக்கு சொல்றோம்? இதுக்கு நேரம் கொடுக்குறோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறோம். ஒருத்தன் கிடைச்சதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறதுக்கு அப்பா கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கார். பையங்கள்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு சம்பாதிச்சாதானே தெரியும். இவங்களும் அவனுக்கு நல்லது செய்கிறோன்னு நினைச்சு அவனை குழியில தள்ளின்னு இருக்காங்க. பாவம். எப்படியோ போட்டு நான் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்குலாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கலாம் சில பேருக்கு. உண்மை, ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். உண்மை எப்பவும் கசகத்தான் செய்யும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு. இருள் மருளுக்காக சொல்ல வந்தேன். மருள்னா மோகம், இருள்னா அறியாமை. அறியாமையின் விளைவு அவிவேகம், வாழ்க்கையை பற்றின பகுத்தறிவு இன்மை. அப்போ எதுக்கு இதை சொல்றோம்னா, இந்த ஞானத்துக்காக இடைவிடாத நிறைவுணர்வு எனப்படும் மோட்சத்தை அடைவதற்கு பிரம்ம ஞானம், அத்வைத ஞானம்தான் சாதனம் என்பது ஆதிசங்கரருடைய திட்டவட்டமான உபதேசம். அதைத்தான் நாம் ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறோம். அந்த எண்ணத்தோடு தான், அந்த ஞானத்தோடு தான் வாழ்க்கையை நாம் எதிர்நோக்கிறோம். அந்த அறிவோடு தான் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம், நம்ம அனுபவங்களை பார்க்கிறோம். ஆகையினால விவேக சூடாமணி கிரந்தம் அத்வைத, அதாவது இடைவிடாத நிறைவுணர்வாகிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய, அத்வைத ஞானத்தை கொடுக்கக்கூடிய, அத்வைத சித்தாந்தத்தை உபதேசிக்கக்கூடிய வேதாந்த பிரகரண கிரந்தம். அதுதான் விஷயம். ஆகையினால இது ஞாபகம் வச்சுக்கணும். இது மோக்ஷ சாஸ்திரம்.
அர்த்தசாஸ்திரம், காமசாஸ்திரம், தர்மசாஸ்திரம், மோக்ஷாஸ்திரம். இதை நான் விடாமல் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா இது தினம் ஞாபகம் வச்சுக்கணும். நாம இதையே நினைக்கணுமான்னு படிச்சதே படிச்சுருக்கான் காலமிடத்துலேருந்து, நியூஸ் பேப்பரே பொழுது போலேன்னு. அதே மாதிரி தினம் யோசிக்கணும். காலமிடத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னோட நேரம் அர்த்தத்துக்கா, காமத்துக்கா, தர்மத்துக்கா, மோட்சத்துக்கா. என்கிட்ட இருக்கிற டைம் 24 மணி நேரம். அதில் தூங்கிறது வேற இருக்குது, சாப்பிட்றது, குளிக்கிறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போக 12 மணி நேரமோ 13 மணி நேரமோ போக மற்ற நேரத்தை நான் அர்த்தத்துக்காகவா, காமத்துக்காகவா, தர்மத்துக்காகவா, மோட்சத்துக்கு கொடுக்க போகிறேன். நம்மகிட்ட டைம் தான் இருக்குது. நமக்கு உடம்பு இருக்கு, காலம் இருக்கு. பணம் இருக்கோ இல்லையோ, உடம்பு இருக்கு, காலம் இருக்கு. மூளையும் வேலை செய்யுது. மனசுல துக்கமும் சுகமும் வந்துட்டு தான் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இந்த மோக்ஷாஸ்திரத்தை படிக்கிறதுனால வேதாந்த பிரகரண கிரந்தம்ங்கிறத மறக்காதீங்க. இந்த படிச்சா பணம் சம்பாதிக்க முடியுமா, இதுல ஆனந்தம் கிடைக்குமா? இது கிடைக்கிற ஆனந்தம் எதுலையும் கிடைக்காது. இது ஞானானந்தம், வித்யானந்தம், பிரம்ம வித்யானந்தம், பூர்ண வித்யானந்தம், சுத்த வித்யானந்தம், அத்தியாத்ம வித்யானந்தம். இந்த ஆனந்தத்துக்கு ஈடு என கிடையாது. கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, விபூதியை பத்தி சொல்ற போது, அறிவுத்துறைகளுள் நான் அத்தியாத்ம வித்யாக இருக்கிறேன். அத்தியாத்ம வித்யா வித்யானாம் அப்படின்னார். வித்தைகளுள் நான் அத்தியாத்ம வித்யை, மற்ற வித்தையெல்லாம் பந்த வித்யை. இந்த வித்யை ஒன்றுதான் மோக்ஷ வித்யை. மற்ற வித்தையெல்லாம் தன்னுணர்வை தடிக்கச் செய்யும் வித்யை. தன்னுணர்வை தடிக்கச் செய்யும் வித்தைன்னா அர்த்தம், இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் மற்ற நாலெட்ஜினால. ஏன் இண்டிவிஜுவாலிட்டியும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்கும், ஏன் இண்டிவிஜுவாலிட்டிக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், அதர் இண்டிவிஜுவாலிட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அந்த இண்டிவிஜுவாலிட்டி இந்த இண்டிவிஜுவாலிட்டியை திட்டித்து இதை ப்ரைஸ் பண்ணித்துன்னு சொல்லி வேற அதுக்கு வேற ரியாலிட்டி கொடுத்துன்னு உட்காந்துருப்பேன். மற்ற வித்தியம் எல்லாம் பந்த வித்யா. இது ஒண்ணுதான் முக்தி வித்யா, மோட்ச வித்யா. அது சாதாரண ஒரு இது மாதிரி சூத்திரம் மாதிரி சொல்லுவாங்க. சா வித்யா யா விமுக்தையே. அதுவே கல்வி. எதுனா எது நம்முடைய அகங்காரத்தை, ஆணவத்தை, செருக்கை நீக்குமோ அதுவே உண்மையான கல்வி. சா வித்யா யா விமுக்தையே. எது முக்தியை கொடுக்குமோ அதுவே கல்வி, அதுவே ஞானம். முக்தியை கொடுக்காத ஞானம் ஒரு ஞானமா? தன்னுணர்வை பண்படுத்த வேண்டும், தன்னுணர்வை நீக்க வேண்டும். ரெண்டே ரெண்டு தான் இந்த வாழ்க்கையில் நம்முடைய லட்சியம். தன்னுணர்வை பண்படுத்துவதும் தன்னுணர்வை அறிவால் அழிப்பதுமே நமது குறிக்கோள். தன்னுணர்வை பண்படுத்துவதற்காக அறம் செய்ய வேண்டும், தன்னுணர்வை அறிவால் அழிப்பதற்காக விவேக சூடாமணி போன்ற கிரந்தங்களை படிக்க வேண்டும். நம்ம தன்னுணர்வு மாத்திரம் இல்லை, எல்லாருடைய எனக்கு தன்னுணர்வு இல்லை, ஆனா அவன் என்ன இப்படி சொல்றான்னா, அப்ப உனக்கு தன்னுணர்வு இருக்கதானே இருக்கு. சும்மா கதையெல்லாம் விடலாமா? உனக்கு தன்னுணர்வு இல்லைன்னா நீ யாருடைய தன்னுணர்வுக்கும் மதிப்பு தரமாட்ட. இன்னொருத்தன் உன்னை பிரைஸ் பண்ணினாலும் அது உன்னை ஒட்டாது, இன்னொருத்தன் உன்னை நிந்தனை பண்ணினாலும் அது ஒட்டாது. பலாப்பழத்தை நறுக்கிறதுக்கு கையில் எண்ணெயை பூசிண்டு, கத்திக்கும் எண்ணெயை பூசி நறுக்கினா எங்கேயா ஒட்டுமா? அது மாதிரிதான் மனசுல அறிவுங்கிற எண்ணெயை பூசிண்டா மனசுல சுகதுக்கம் ஒட்டாது. ஞானம்ங்கிற இதை பூசிண்ட. ஆக இதை நான் இன்ட்ரோடக்ஷன், விவேக சூடாமணிக்கு ஒரு சின்ன முகவுரை. இதில் இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், ஆதிசங்கரருடைய உபதேசத்தை நாம் பின்பற்றுகிறோம். ஆதிசங்கரர் வேதாந்த சாஸ்திரங்களுடைய தாத்பரியம் அத்வைத்தம் என்று உபதேசம் பண்ணி இருக்கிறார். நான் மற்ற ஆச்சாரியர்கள் சொன்னதை பற்றி நான் சொல்லலை,
ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் விசிஷ்டாத்வைதம்தான் வேதாந்தத்தினுடைய தாத்பரியம் என்றும், மத்வாச்சாரியார் வேதாந்தத்தினுடைய பரம தாத்பரியம் துவைத்தந்தான் என்றும் சித்தாந்தம் பண்ணியிருக்கிறார்கள். இன்னும் பல ஆச்சாரியர்கள் பலவிதமாக சாஸ்திரத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் சாஸ்திரத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கிறது, நமக்கும் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கிறது. ஆனால் நாம் ஆதிசங்கரரை பின்பற்றுவதால், ஆதிசங்கரருடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்வதால், அத்வைத ஞானத்தை கொடுக்கக்கூடிய சாதனங்கள் முக்கியமா 3. முக்கியமா அதுக்கு பேர் தான் பிரஸ்தான த்ரயம்னு பேர். பிரஸ்தானம்னா சாதாரண வழின்னு அர்த்தம். பிரஸ்தானம் அப்படின்னா ரூட் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல சோர்ஸ்னு அர்த்தம். பிரஸ்தானம்னு சொன்னா இந்த இடத்துல சோர்ஸ். என்ன சோர்ஸ்னா ஞானத்துக்கான சோர்ஸ். பிரமாணம்னே சொல்லலாம், தப்பு. பிரஸ்தானத்ரயம், த்ரயம்னா 3. அதாவது நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய 3 முக்கியமான கிரந்தங்கள். அதுல ஒன்று முதல்ல ஸ்ருதி பிரஸ்தானம், உபனிஷத்துக்கள். அது ரிஷிகளால் உபதேசிக்கப்பட்டது, அபௌருஷேய கிரந்தம், வேதமாக இருக்குது. ஸ்ருதி பிரஸ்தானம் அதுக்கு பேரு. ஸ்ருதி மெயின் சோர்ஸ், முக்கியமான. அது என்ன சொல்றது, அல்டிமேட் சோர்ஸ். அதெல்லாம் நிறைய சொல்லலாம். ஸ்ருதி பிரஸ்தானம். அப்புறம் அடுத்தது பகவத்கீதா, ஸ்மிருதி பிரஸ்தானம். இது வியாசாச்சாரியர் ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதத்தை ஸ்லோகமா எழுதினது. இது பௌருஷேயம். அது அபௌருஷேயம். வேதங்கள்லாம் அபௌருஷேயம், பல ரிஷிகள் கண்டு உணர்ந்த மந்திரங்கள். பகவத்கீதா சாஸ்திரம் ஸ்மிருதி பிரஸ்தானம். பிரம்மசூத்திரம் அடுத்தது நியாய பிரஸ்தானம். உபனிஷத்துல சொல்லியிருக்கிற விஷயத்துக்கெல்லாம் நியாயத்தை சொல்றது. அது பேர் நியாயம். நியாயம்னா லாஜிக். லாஜிக்னா என்னதுன்னா, லாஜிக்குக்காக சாஸ்திரம் இல்லை, சாஸ்திரத்துக்காக லாஜிக். உபனிஷத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு தேவையான தர்க்கம். தர்க்கம்னு சொன்னா லாஜிக், நியாயம்னு சொல்லும், யுக்தி. உபனிஷத்துல சொல்லி இருக்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு மரத்தில் 2 பறவைகள் அப்படின்னு உபனிஷத்து சொல்லி இருக்குன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்ன மாதிரி, அதுக்கு அதனுடைய அர்த்தம் என்ன, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி சொன்னா புரியும், லாஜிக் சொன்னா புரியும், என்ன யுக்தி சொன்னா, என்ன திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். அதான் சப்போர்ட்டிவ் நாலேஜ் லாஜிக் வாங்க. அதை நெகேட் பண்றதுக்கு இல்லை, இது தப்பா இருக்கு. தர்க்க பிரதானம் இல்லை, தர்க்கம் சககாரி. அதுக்கு தான், அதுதான் மெயின். நமக்கு உபனிஷத்து தான் முக்கியம். உபனிஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தர்க்கம் தேவைப்படுறது. உபனிஷத்தினுடைய வேதாந்தத்தினுடைய சாரம் பிரம்மன் அப்படின்னு சித்தாந்தம் பண்றதுக்கு நிறைய தர்க்கம் சொல்ல வேண்டும். அதனால வியாசாச்சாரியர் பிரம்மசூத்திரம் இது பண்ணியிருக்கார். இது 3 நமக்கு சோர்ஸ். இதுதான் மெயின் சோர்ஸ். பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு இதுக்கு பேர். ஸ்ருதி பிரஸ்தானம், அபௌருஷேயம், ஸ்மிருதி பிரஸ்தானம். அதுவும் வியாசர் எழுதினதுதான். கிருஷ்ணார்ஜுன சம்வாதத்தை வியாசர் ஸ்லோகமா எழுதினது தான். பிரம்மசூத்திரமும் உபனிஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான நியாயத்தோடு எழுதப்பட்டது தான். ஆனா அதெல்லாம் படிக்கணும்னா அதுல நிறைய, ஒரு டாபிக் உள்ள போனா அது வேற ஏதாவது டாபிக் உள்ள நுழையும், அது இன்னொன்னுக்குள்ள போகலாம், சில சமயம் ஆர்டர் மாறலாம். நம்ம அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய நேரம் ஒதுக்கணும். அதுக்குன்னே வாழ்க்கையை முழுமையா கொடுக்கணும். வேற எதுலேயும் சிந்தனை இருக்கக்கூடாது. ஆனா அதெல்லாம் புரியணும்னா
அதுக்கு சில பேசிக் ஒரு அடிப்படை விஷயங்கள்லாம் தெரியணும். அதுக்காக வேண்டி இந்த பிரஸ்தானங்களுக்குள்ள நாம என்டர் பண்ணணும்னாலே அந்த பிரஸ்தானத்திரயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சில ஞானம் வேண்டியிருக்கு. நமக்கு கிராமர் தெரியணும், வியாக்கரண ஞானம் வேணும், தர்க்க ஞானம் வேணும். அது மாத்திரம் இல்லை, அதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கெடல். இந்த பிரஸ்தானத்திரயத்துக்காகவே தான் சந்நியாசமே பண்றோம். இதை படிக்கிறதுக்காகத்தான் வாழ்க்கையவே சந்நியாசம் பண்றோம். நம்முடைய குடும்ப கடமைகள், சமூக கடமைகள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு என்ன பண்றோம்னா வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்சிதார்த்தாக சந்நியாச யோகாத்யதய சுத்த சத்வாஹ. சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாஹ வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்சிதார்த்தாக. இப்படி வேதமே சொல்றது. அப்ப அதை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நாம தகுதிகளை வளர்த்துக்கணும். இப்ப அதுக்கு நிறைய ஆழமா அறிவு தேவைப்படும். ஆனா அதிகாரிகள்ல பேதம் இருக்கு. உத்தம அதிகாரி பிறக்கிற போதே வீடே அந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல இருந்துட்டா எவ்வளவு ஆனந்தம். அப்பா அம்மா எல்லாருமே வேதாந்தத்துக்கு தான் டைம் கொடுக்குறாங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலும் சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தன் கிராமர் படிக்கிறான், அந்த பக்கம் ஒருத்தன் மீமாம்சை படிக்கிறான். அப்படின்னா வீட்டுக்கு இங்கே தெரு அந்த பக்கம் பையங்கள்லாம் படிக்கிற மாதிரி அப்படி இப்படி படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா, அந்த மாதிரி என்விரான்மெண்ட்லேயே பிறந்தவனா இருந்தா அந்த பாக்கியம் அது வார்த்தையில சொல்ல முடியுமா? ஆனால் சில பேருக்கு மோட்சம் வேணும், எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம், எனக்கு எனக்கு ஞானம் வேணும், மோட்சத்திற்கான ஞானம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவனுக்கு அதே சமயம் இதெல்லாம் என்னால் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் படிக்க முடியாது, உபனிஷத்தெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, பகவத்கீதை படிக்கிறதுக்கு சக்தி இல்லை, பிரஸ்தானத்ரயம் பிரம்மசூத்திரம் எல்லாம் படிக்கணும்னா அதுக்கெல்லாம் ரொம்ப நாலெட்ஜ் வேண்டி இருக்கு. ஆனா அதோட எசன்ஸை சொல்ற மாதிரி ஏதாவது புஸ்தகங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா, கருணாமூர்த்திகள் நம்முடைய குருமார்கள் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக ஏகப்பட்ட பிரகரண கிரந்தம், இந்த சார்பு நூல்களை எழுதியிருக்காங்க. இதுதான் சாரம். இந்த பிரகரணம்னு சொன்னாலே சாஸ்திரத்தில் ஏதோ ஒரு போர்ஷனை எடுத்து அந்த போர்ஷனை கொஞ்சம் விஸ்தாரமா எழுதினா அதுக்கு பேர் பிரகரணம். இப்ப பஞ்சகோஷத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஒரு இதை எழுதுறார், பஞ்சகோஷ விவேகா. அதை கொஞ்சம் விஸ்தாரமா எழுதுறார் பஞ்சதசி, அது ஒரு பிரகரண கிரந்தம். அப்புறம் இப்படி பஞ்சபூதம் அது தனியா எடுத்துக்கிறார், ஆனந்தம் தனியா எடுத்துக்கிறார். ஒரு டாபிக்கும் எடுத்துட்டு அழகா வித்யாரண்ய சுவாமிகள் அதை பிரகரணமா எழுதுறார். புரியறதுக்காக நல்ல எக்ஸாம்பிள்லாம் சொல்லி, ஒரு மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்கு, அது ஏதோ ஜென்மாந்திரத்தில் பண்ண புண்ணியம் வந்துடுது. ஆனா அதுக்காக பிரஸ்தானத்திரயம் படிக்கிறதுக்கான யோக்கியதை இல்லை. ஸ்ருதி ஸ்மிருதி நியாய பிரஸ்தானம் படிக்கிறதுக்கான தகுதி வரல. அப்ப தகுதியை உருவாக்கிக்கிறதுக்கோ இல்லாட்டி அதை படிக்காட்டா கூட பரவாயில்ல, அதை படிச்சாதான் உனக்கு ஞானம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும்னு இருக்கக்கூடாது. அதை படிக்காமலேயும் நமக்கு ஞானம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரகரண கிரந்தம் எழுதும். சாஸ்திரைக தேச சம்பத்தம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்மிருதம் ஆஹு பிரகரணம் நாம பிரகரண ஞாமனீஷிணா. இது ஒரு ஸ்லோகம். பிரகரணம்னா என்ன? இதுக்கு பேர் பிரகரண லக்ஷணம். பிரகரண லக்ஷணம், டெஃபனிஷன் ஆஃப் பிரகரணம். பிரகரிஷேன கரணம், பிரகரணம் தான் சொல்லணும். கரணம்னா என்ன? சாதாரண கருவின்னு அர்த்தம், செய்யப்பட்டதுன்னு அர்த்தம், நன்றாக செய்யப்பட்டது, ஒரு சிஸ்டமேட்டிக்கா புரியறதுக்காக சொல்லி தருது பிரகரண கிரந்தம். சிஸ்டமேட்டிக்கா சொல்றேன்னா நல்லா பண்ணியிருக்கோம், இந்த ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்கோம்.
சாஸ்திர ஏகதேச சம்பத்தம். இந்த ஸ்லோகத்தை சொல்றேன், இது அப்படியே இதுக்கு பேர் வழி நூல், சார்பு நூல், புடை நூல் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கு தமிழ்ல. தமிழ் இலக்கணம் இலக்கியம் படித்தா தான் தெரியும். அதெல்லாம் நன்னூலில் போட்டிருக்கு. நான் உங்களுக்கு அப்புறம் நன்னூலை பார்த்து இந்த பிரகரணத்துக்கு தமிழில் என்ன லட்சணம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். நான் இப்போ எனக்கு ஞாபகத்தில் வச்சுக்கல. நன்னூலில் இருக்கு. சார்பு நூல்னா என்ன, வழி நூல்னா என்ன. அதாவது முதல் நூல் வழி நூல். கைவல்ய நவநீதம் வழி நூல். அதை முதல் நூலாகவும் சொல்லலாம், தப்பு இல்லை. சில விஷயங்கள்லாம் அப்படி இருக்கு. முதல் நூல் பிரஸ்தானத்ரயம். வழி நூல்னா அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றது வழி நூல். சார்பு நூல்னா அதுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்து இலாபரேட்டா சொல்றது, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறது, அதை எடுத்துன்னு விஸ்தாரமா பேசுறது. க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. இது ஒரு சென்டென்ஸ். இதை வச்சுட்டு என்னது, நான் மணிக்கணக்காக நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா அதை ஒரு ஸ்லோகா ஃபார்ம்ல எழுதினா அது ஒரு பிரகரண கிரந்தம். சாதன பஞ்சகம் பிரகரண கிரந்தம், தத்துவபோதம் பிரகரண கிரந்தம். என்ன பிரகரண கிரந்தம்? அத்வைத சித்தாந்தத்தை உபதேசம் பண்ற வேதாந்த பிரகரண கிரந்தம். அது அப்படி போடணும். போட்டால் தான் கிளாரிட்டி எனக்கு வருது. அத்வைத சித்தாந்தத்தை உபதேசம் பண்ற வேதாந்த பிரகரண கிரந்தம். கிரந்தகான்னு புல்லிங்கம், நம்ம தமிழ்ல பேசுற போது கிரந்தம்னு சொல்லுவோம். ஆக இந்த பிரகரண கிரந்தங்கள்ல நிறைய இருக்கு. வேற சாஸ்திரங்களுக்கும் உண்டு. இந்த இப்ப நம்ம படிக்கிறது வேதாந்த பிரகரண கிரந்தம். அத்வைத சித்தாந்தத்தை உபதேசம் பண்ற வேதாந்த பிரகரண கிரந்தம். அத்வைத சித்தாந்தத்தை பரம தாத்பரியமாக உபதேசம் பண்ணும் வேதாந்த பிரகரண கிரந்தம். அப்படிலாம் போட்டுக்கணும். இந்த பிரகரண கிரந்தங்கள் பலவிதம். பலவிதம்னா என்னன்னா, இதுலயும் ஹை லெவல்லாம் இருக்கு. இப்ப பிரம்ம சித்தி, இஷ்ட சித்தி, ஸ்வராஜ்ய சித்தி, நைஷ்கர்மிய சித்தி எல்லாம் சித்தி கிரந்தங்கள் ரொம்ப ஹை லெவல். அதுக்கு பிரம்மசூ 3 பிரஸ்தானத்திலையுமே போரும் தோணும். பிரகரண கிரந்தங்கள்னே ஹை லெவல், ரொம்ப அட்வான்ஸ்டு புஸ்தகங்கள். அதெல்லாம் பிஹெச்டி படிக்கிற மாதிரி வச்சுங்களேன். வேற இன்னும் பெரிய கோர்ஸ், ரொம்ப அட்வான்ஸ்டு. அப்புறம் மீடியமா இருக்கிற பிரகரண கிரந்தங்கள்லாம் இருக்கு. உபதேச சாகஸ்திரி, இது மாதிரி கிரந்தங்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்ற பிரகரண கிரந்தங்களும் இருக்கு. ஆகையினால இது எல்லாருக்கும் எளிமையா புரியக்கூடிய ஒரு பிரகரண கிரந்தம். இதுலயும் எப்படின்னா, உரைநடை வடிவமா இருக்கிற பிரகரண கிரந்தம், ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கிற இது பொயட்ரிக்கல் ஸ்லோக ரூபமா இருக்கிற பிரகரண கிரந்தங்கள். இப்ப தத்துவபோதம் எப்படி இருக்கு? உரைநடை வடிவமா இருக்கு. உபதேச சாஸ்திரிலையும் பத்திய பாகா கத்திய பாகான் இருக்கு. ஆத்மபோதம் எப்படி இருக்கு? அனுஷ்டுப் மீட்டர்லயே வருது. ஏதோ ஒன்று ஸ்லோகம் தான் கடைசியில நமக்கு திருஷ்டுப் மீட்டர்ல இருக்கு. விவேக சூடாமணியில டிஃபரெண்ட் மீட்டர் வரப்போகுது. சந்தஸ் எல்லாம் மாறும். சில ஸ்லோகம் படிக்கிற போதே சரியா படிக்கவே வராது. அது என்னமோ தாளம் சரியில்லாத மாதிரி, கொஞ்சம் இழுக்கிற மாதிரிலாம் இருக்கும். வழக்கமாக படிக்கிற மாதிரி இருக்காது. கீதை படிக்கிற மாதிரியோ நம்ம அந்த ஆத்மபோதம் படிக்கிற மாதிரியோ இருக்காது. ஆகையினால இது ஒரு ஸ்லோக ரூபத்தில் இருக்கிற கிரந்தம் தான். ஆனால் டிஃபரெண்ட் மீட்டர்னு சொன்னா சந்தஸ் யாப்பு மாறும். இதெல்லாம் தான் நான் முகவுரையா சொல்ல விரும்புகிறேன். விவேக சூடாமணிக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன். இப்ப விவேகா சூடாமணி, சூடாமணின்னா என்ன அர்த்தம்? சூடாமணின்னா தலையில வச்சுக்கிற ஒரு ஆபரணம். பெண்கள்லாம் தலையில வச்சுப்பாங்க, தலையில வச்சுக்கிற ஆபரணம். ராஜா வச்சுக்கிற மக்குட்டம். பெண்கள்லாம் தலை இப்படிலாம் வாரி, அந்த காலத்துல இப்பெல்லாம் விரிச்சு போடுறதுதான் பிரயோஜனம். விரிச்சு போடலைன்னா பாவம். இப்போ அந்த காட்டில் விரிச்சு போட்டா பாவம்.
இப்போ விரிச்சு போடுறத ஸ்டைல், அது யாராவது சொன்னால் அவங்களுக்கு ஏன் என்னோட பர்சனல் லைஃப்பில் தலையிடாதேம்போம். பரம வைதிக ஞானம். அதுக்கெல்லாம் நான் போகல. எல்லா வேணும் இப்படி தான் கதையில் இருக்குது, எங்கே போனாலும் இப்படி தான் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, சூடாமணின்னா இப்படி வகுடெல்லாம் எடுத்து இந்த இடத்துல எங்கேயோ இப்படி வைப்பாங்க, இந்த இடத்துல இருக்கும். அந்த பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறவங்கெல்லாம் போட்டுக்கிறாங்கல்ல, அழகாக இப்படி போட்டு இங்கே சந்திரன் சூரியன் அதெல்லாம் போட்டு. அப்போ தலையில் இருக்கிற ஆபரணம், காலில் போட்டுக்கிறது கொலுசு எல்லாம் போட்டு, காலில் மெட்டி எல்லாம் விரலில் மாட்டிக்கிறாங்க. ஆஹா, இந்த காலில் நகை போட்டுக்கிறாங்க, சில பேர் தங்கத்தில் போட்டுக்கிறாங்க, வைரத்தில் கூட போட்டுக்கிறாங்க. எல்லாம் மேலே தலைக்கு மேலே, காலுக்கு போட்டுக்கிறது இருக்கு, தலைக்கு மேலே போட்டுக்கிறது. தலை மேலே இருக்கிறது உயர்ந்த ஆபரணம் இல்லையா? தலை உயர்ந்ததா இல்லையான்னா, தலை உயர்ந்த அங்கமா இல்லையா உடம்புல? உடம்புலேயே உத்தம அங்கஹா சரீரஸ்ய உத்தம அங்கஹா சிரஹா. இந்த அதாவது என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னா, என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த சிரஸ்ல, இந்த முகத்துல கண்கள் பிரதானம். கண்ணு ரொம்ப முக்கியம். கண்ணு தெரியாட்டா கூட பரவாயில்ல, மூளை சரியா இருக்கணுமே. அப்ப தலையில வச்சுக்கிற ஒரு உத்தமமான ஆபரணத்துக்கு பேரு தான் சூடாமணின்னு பேர். இதுக்கு அப்புறம் இன்னொன்னு விவேக சூடாமணின்னா, நமக்கு நிறைய கேட்டிருக்கோம். எல்லா நகையும் நகையா என்ன? எல்லா நகையெல்லாம் போட்டுக்கிறாங்க. இது அழிஞ்சு போற நகை, இதுக்கு கொடுக்குற மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கைக்கு அழகு என்னதுன்னா கடகம் போட்டு, கங்கணமா அழகான வைர வளையல் சில சாமியார்கள்லாம் எப்படி போட்டுக்கிறாங்க. நமக்கு ஒன்றும் பொறாமை இல்லை, எத்தனையோ ஜென்மா இருக்கு போல் இருக்குன்னு நம்ம நினைச்சுப்போம். பாவம். இந்த கைக்கு அழகுன்னா தானேன பாணிஹி நது கங்கணேன, ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம், சத்தியம் கண்டஸ்ய பூஷணம், ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம், அந்யைஹி பூஷணைஹி கிம் பிரயோஜனம். அது ஏதாவது நிம்மதியை கொடுக்குமா? கம்மலை போட்டு அழுகிறது இல்லை, வைர நெக்லஸை போட்டு அழுகாம இருக்கிறவங்க இருக்காங்களா? வைர நெக்லஸை போட்டா அழுகவே மாட்டோம், சொல்ல முடியுமா? வைரக்கம்மல் வைரமா உடம்பெல்லாம் போட்டா நிம்மதியா இருக்கலாம். எங்கேயாவது இருக்கா? கொண்டு காட்டுங்க பார்ப்போம். வைரத்தை உடம்பெல்லாம் போட்டு ரோட்ல தைரியமா நடக்க முடியுமா? சும்மா சாதாரணமா ஃப்ரீயா பார்ப்போம். சாமிக்கே பாதுகாப்பு 25 போலீஸ் வச்சிருக்கான். அனந்த பத்மநாப சுவாமி கோயில நிம்மதியா இருந்தது, ரொம்ப நாளைக்கு தெரியவே இல்லை. இப்ப என்னடான்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டி, உள்ள போறதும் வர்றதுமே ப்ராப்ளம் ஆயிட்டு. நிம்மதியா சாமியை பார்த்துட்டு பாருங்க. நம்ம எல்லாம் விவேகிகளா அவிவேகிகளா? திருக்குறள் படிக்கிறவன் விவேகி, வைர நெக்லஸ் போறோம் அப்படின்னு நினைக்கிறவன் டேஷ் டேஷ் டேஷ். சுவாமிக்கு போடலாம், தட்சிணாமூர்த்திக்கு அள்ளி அள்ளி போடுவோம். அவர் ஏதாவது அவருக்கு ஒட்டுமா? அவருக்கு ஏதாவது நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா எல்லாரும் இன்னைக்கு சொல்லி வர சுவாமி தட்சிணாமூர்த்தி பார்த்தியா இன்னைக்கு எப்படி இருக்கேன், பியூட்டிஃபுல்லா இல்லை, ஹவ் ஐ ஆம் லுக்கிங் அப்படி காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுக்குறோம். நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி எதிர்பார்த்தா தட்சிணாமூர்த்தி நகை போட்டு இருக்காரு, நகரை போட்டு இருக்காரு. அகங்காரம் வராது. அதனால இதெல்லாம் இருக்கு சொல்றோம்னா, விவேக சூடாமணி. இந்த சூடாமணி எல்லாம் இது இல்லப்பா. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்குன்னு சொன்ன மாதிரி, எல்லா நகையும் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, பொன்னெல்லாம் என்ன சொல்றது, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, பொன்னெல்லாம் நிம்மதி அல்ல. வண்டி வண்டியா வச்சுக்க வேண்டிதான், எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமேன்னு இருக்கும். சாகிறதுக்கு முன்னாடி நீ சம்பாதிச்ச நகையெல்லாம் உனக்கு வைக்கிறேன் சுத்தி வரேன். சாகிற போது எப்படி இருக்கும்?
ஏற்கனவே மனசுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. அதுக்கு பதிலாக என்ன வைக்கலான்னா, தட்சிணாமூர்த்தி படத்தை காட்டப்படாதோ, அந்த நகைய அவனுக்கு கொடு, இவனுக்கு கொடு, எங்க போற போது எல்லாம் அபாட்டா இருக்கு. பகவான் நம்மளை எப்படியெல்லாம் மாயா சக்தி மகிமா. ஏன்னா கிருஷ்ணரே சொல்லிட்டார், தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா. என்னோட மாயையை ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. நான் நிறைய டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதெல்லாம் மீறி நீ ஓவர் கம் பண்ணி வரணும். உனக்கு நிறைய பரீட்சை வைப்பேன் நான். அப்படிதானே வச்சிருக்கார் பகவான். எதுக்கு சொல்றேன்? விவேக சூடாமணி. விவேகா, விவேகான்னா என்ன அர்த்தம்? டிஸ்கிரிமினேஷன், பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னா என்ன? பகுத்தறிவு கடவுள் இல்லை என்று சொல்லுவது பகுத்தறிவு. ஆத்மா புண்ணியம் பாபம் சொர்க்கம் நரகம் இவைகளை கற்பித்தவன் முட்டாள், அது பகுத்தறிவு. கரெக்டு தானே? கடவுளை பரப்புபவன் அயோக்கியன், பகுத்தறிவு. கடவுளை நம்புபவன் முட்டாள், பகுத்தறிவு. கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி, நகர் மிராண்டின்னு சொல்லணுங்கிறாங்க இப்போ எல்லாரையும். காட்டு மிராண்டி எல்லாம் அவன் பரவாயில்ல, அங்கெல்லாம் புலி சிங்கம்லாம் ஒழுங்காக தான் இருக்கு. இங்கே நகரத்தில் இருக்கிறவன் தான் நகர் மிராண்டிங்கணுங்கிறான். இப்போ காட்டு மிராண்டிங்கிற வார்த்தை மரியாதை இல்லை, நகர் மிராண்டின்னு போடுங்கிறான். இப்போ பகுத்தறிவுன்னா என்னதுன்னா, எல்லோரிடத்திலும் அன்பாக இருப்பது, அன்பை வளர்ப்பது பகுத்தறிவு, உண்மையான பகுத்தறிவு அறிவு. பிறருடைய நம்பிக்கைகளை மதிப்பது பகுத்தறிவின் ஒரு அம்சம். பிறருடைய நம்பிக்கைகளை கொள்கைகளை முட்டாள்தனமாக விமர்சிக்க கூடாது. சொல்லலாம், எவ்வளவு வேணா சொல்லலாம். பகுத்தறிவுன்னா அதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கு. பகுத்தறிவுனா என்னெல்லாம் வேணும்? வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கிற பகுத்தறிவு தான் வேணும். ஏன் நிம்மதியும் இன்னொருத்தனுடைய நிம்மதியும் கொடுக்கிற பகுத்தறிவுலாம் எனக்கு வேண்டாம். விவேகான்னு சொன்னா என்ன? விவேகா அப்படின்னு சொன்னா முதல் விவேகம். இப்ப இதெல்லாம் சொல்றோம். இப்ப இந்த மைக்கை இப்படி வை, இப்ப இந்த லைட்டை இப்படி போடுறான், வீடியோ இப்படி வைக்கிறது, அங்க அது வெப்காஸ்ட் பண்றதுக்கு என்னவோ ட்ரை பண்றாங்க. ஃபேன் இருக்கு, இது நீல கலர், இது சங்கராச்சாரியார், இது திருவள்ளுவர், இதெல்லாம் பகுத்தறிவு தான். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது, இப்போ யார் இவர்னா, இவர் ராம்குமார், இவர் விவேக சைத்தன்யா, இவர் வெங்கடகிருஷ்ணன், அவர் அருணாச்சலம், இதெல்லாம் பகுத்தறிவு தான். பிரிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? விவிச்சிய ஜானாதி இது விவேகா. விவிச்சிய ஜானாதி இது விவேகா. பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு விவேகம். ஜானாதி இது ஞானம், விவிச்சிய ஜானாதி இது விவேகா. அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஞானம், பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு விவேகம். அப்போ அறிவு பகுத்து அறிவு. இப்ப இந்த ஃபேன் எல்லாம் போடுறோம்னா, இந்த ஃபேனை வாங்கலாமா அந்த ஃபேனை வாங்கலாமா, இந்த கடையில் அரிசியை வாங்கலாமா அந்த கடையில் அரிசி வாங்கலாமா. இங்கே அடிக்கடி ஆசிரமத்தில் எண்ணெய் மாறும். ஒருத்தர் சொல்லுவார் இந்த எண்ணெயை வாங்குங்க, அவருக்கு ஒருத்தருக்கு இந்த எண்ணெயும் இவருக்கு இன்னொருத்தருக்கு இன்னொரு எண்ணெய் பிடிக்கும். நம்மளை படுத்தி எடுத்துருவாங்க. ஏதோ ஒரு எண்ணெயை சாப்பிட்டு ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைகிறத விட்டுவிட்டு அது ஹைஜீனா இருக்கா, நோய் கொடுக்காம இருக்கா, அது பார்க்க. இந்த எண்ணெயை வாங்க அந்த எண்ணெயை வாங்கன்னு எண்ணெயை வாங்குறதுல விவேகம். அதுல ராகத்வேஷம் வந்துடும். யார்கிட்டயா பொறுப்பை விட்டுருந்தா அவங்கள மாத்தி விட்டுருவோம். இதெல்லாம் புண்ணிய கர்மா. எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கு பேர் லௌகிக விவேகா. இந்த மாதிரி அது லௌகிக விவேகா. இப்போ பணம் ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுத்தா அதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணி, இப்போ தர்மஸ்ரீ சாஸ்வத க்ஷேம நிதிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுறது? எதில் டெபாசிட் பண்ணினா வட்டி அதிகமாக வரும். அந்த பணத்தை வச்சு ஆசிரமத்தை எப்படி நடத்துறது?
அந்த விவேகம் அல்ல லௌகிக விவேகம், இந்த உடம்ப காப்பாற்றுற விவேகம். இது மெட்டீரியல், பொருளியல் பகுத்தறிவு. என்ன சொல்றது? பொருளியல் உலகியல் பகுத்தறிவு, அப்படியே வச்சுங்க. உலகியல் பகுத்தறிவு, இதுக்கு பேரு லௌகிக விவேகா. இது பேரு லௌகிக விவேகம். எல்லாரும் புத்திசாலித்தனமா அந்த கட்சியில சேர்ந்தா நமக்கு பதவி கிடைக்குமா, இந்த கட்சியில சேர்ந்தா பதவி கிடைக்குமா, இதுல இருந்தா 4.5 வருஷம் வண்டி ஓட்ட முடியுமா முடியாதா, இதெல்லாம் என்ன விவேகம்? லௌகிக விவேகம். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விவேகம். ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் லௌகிக விவேகம். எந்த கடையில சாமான் வாங்கிறது, எந்த கடையில வாங்கினா தரம் கூட இருக்கும், விலை கரைச்ச நியாயமா இருக்கும், எல்லாம் லௌகிக விவேகம். வேணுமா வேண்டாமா, இதுதான் வேணுமா, இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இது பேர் லௌகிக விவேகா. எல்லாம் லௌகிக விவேகம் வந்து எண்டே கிடையாது. இந்த ஆஸ்பத்திரிக்கு போமா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போமா, அந்த டாக்டரை பாருமா, இந்த டாக்டரை பாருமா, நேச்சுரோபதி வேண்டாம்பா, சித்தா போ, அலோபதி போ, அது போ, இது போங்கிறதுக்குள்ள இவன் உமாபதி கிட்ட போயிட வேண்டிதான், வெங்கடாஜபதி கிட்ட போயிட வேண்டிதான். ஏதோ வண்டியை ஓட்டணும். அதனால என்னன்னா இதுக்கு பேர் லௌகிக விவேகா, நம்பர் 1. அப்புறம் அடுத்தது, இந்த உலகத்துல அது மாதிரி இப்போ ஆசிரமம் நடத்தணும்னா, பணம் வாங்கணும்னா என்னெல்லாம் சட்டம் இருக்கு நாட்டில். நான் ஒரு காரியம் பண்ணலான்னா சட்டம் என்ன சொல்றது எனக்கு தெரியல, சட்டம்னு சொல்ல முடியுமா? நான் இந்திய நாட்டினுடைய குடிமகன், இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டப்படி நான் வாழ வேண்டும். நான் ஒரு காரியத்தை இந்த நாட்டிலே செய்வதாக இருந்தால், இந்த நான் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி இந்த நாட்டின் அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது என்று எனக்கு தெரியணுமா வேண்டாமா? நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சார் எனக்கு தெரியாதுன்னு, அப்ப எதுக்கு இந்த நாட்டில் வாழ்ற? இப்ப சரி, இங்கே சரி, இந்தியாவில் ஒப்பேத்துற, அரபு நாட்டுக்கு போனா, சிங்கப்பூருக்கு போனா, அங்க போய் சட்டம் தெரியாதுன்னு சொன்னா அடி கிடைக்கும். இங்கேதான் எல்லாம் வேணா அக்கிரமம் பண்ணிக்கலாம். கேட்டா வந்து பாரத தேசம் புண்ணியமான தேசம்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் வாய் பேசும். சரி, ரொம்ப இதா தேவையில்லாம் பேசுறேன்னு நினைச்சுக்காங்க. இதெல்லாம் தெரியணும், நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோம் தெரிய வேண்டாமா? இப்ப இதுவும் இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு டைப் ஆஃப் விவேகம் தான். அது மாதிரி திருவள்ளுவர் எதெல்லாம் நம்மளை பண்ணலான்னு சொல்லியிருக்கார், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். செயற்பாலதோறும் அரணே, ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி, இதெல்லாம் செய்யாதே, இதெல்லாம் செய். அப்ப அதுக்கு பேர் என்னதுன்னா தர்ம அதர்ம விவேக. சாஸ்திரத்தில் சொல்லப்படும் அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்கள், இந்த நாட்டில் இதெல்லாம் செய்யலாம், இந்த நாட்டில் இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம ஊர்ல கசகசா அல்வாவை கிண்டி சாப்பிடலாம், இதே கசகசாவை அரபு நாட்டுக்கோ சிங்கப்பூருக்கோ கொண்டு போனா தூக்கு போட்டுருவான், ஏன்னா அது போதைப் பொருள். அது எதுக்கு சொல்றேன்? விவேகத்தை பத்தி சொல்றேன். விவேகம்னா விவேகத்தை பத்தின விவேகம் வேண்டாமா? எப்படி பண்றோம் பார். லௌகிக விவேக, அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்வது. அதே மாதிரி அடுத்தது என்னதுன்னா, சாஸ்திரத்தில் இது சொல்லியிருக்கு, இது தர்மம், இது அதர்மம். வேத சோதனா லக்ஷணார்த்தோ தர்மஹா, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும், அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, தீதின்றி வந்த பொருள், நிறைய இருக்கு. ஆக இதெல்லாம் தர்ம அதர்ம விவேகம். கர்மகாண்டம் முழுக்க என்ன சொல்லியிருக்கு? நான் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எதை நினைக்கலாம், எதை நினைக்கக்கூடாது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய அகாரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி. தர்மசாஸ்திர ஞானம், இதை நான் செய்யலாம், இதை செய்யக்கூடாது, சாஸ்திரம் சொல்லியிருக்கு.
இதெல்லாம் தர்மசாஸ்திர விவேகம். அதனால தர்மா தர்ம விவேகம் மூணாவது. ரெண்டு வச்சு நான் என்ன சொன்னேன் முதல்ல, லௌகிக விவேகா தர்மா தர்ம விவேகா ரெண்டு வச்சுக்கோ. அப்புறம் மூணாவது, இந்த உலகத்தில் என் வாழ்க்கை எப்படிப்பட்டது, இது நிலைச்சிருக்குமா, என் இளமை நிலைச்சிருக்குமா, என் பணம் நிலைச்சிருக்குமா, என் உறவுகள்லாம் நிலைச்சிருக்குமா, இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எப்படி இருக்குமா, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இன்னொன்னு சேர்க்கணும் புஸ்தகத்தில் இல்லை, உறவு நிலையாமை. ரிலேஷன்ஷிப்லாம் வரும் போகும், அதெல்லாம் எது நிலைச்சிருக்கும் எது நிலைச்சிருக்காது. அன்பர் தமக்கு ஆன நிலைப்பொருளோனே, நில்லாதனவற்றை நிலையிற என்று உணரும் புல் அறிவாண்மை கடை, கூத்தாட்டு அவை குழாத்தற்றே செல்வம் போக்கும் அது விழித்தற்று. அதுக்கு பேரு நித்திய அனித்திய விவேக். மூணாவது வந்துட்டேன், நித்திய அனித்திய விவேக். அப்புறம் அடுத்தது இங்க வரப்போறது, நான் யாரு, உடம்பா மனசா புத்தியா என்னன்னே தெரியலையே அப்படின்னா, ஆத்ம அனாத்ம விவேகா. எது நான் எது நான் இல்லை. தூங்குற போது நான் என்னவா இருக்கேன், கனவு காண்ற போது நான் என்னவா இருக்கேன், நனவுல நான் என்னவா இருக்கேன், இது மூணும் வேறையா ஒண்ணா, எனக்கும் உடம்புக்கு இருக்கிற சம்பந்தம் எப்படிப்பட்டது, இதுக்கு பேர் ஆத்ம அனாத்ம விவேகா. அடுத்தது ஆத்ம அனாத்ம விவேகா. இப்படி போடலாம், சொல்லிட்டே போலாம் போல் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், சத்திய மித்யா விவேகா. எது பொய் எது உண்மை, வாழ்க்கையில எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப மெய்ப்பொருள்னு இருந்தா பொய்ப்பொருள்னு ஒன்று இருக்கணும். இப்ப பொய்ப்பொருளையும் மெய்ப்பொருளையும் பகுத்தறியணும். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அப்ப அந்த சத்திய அசத்தியம்னு சொல்லல, சத்திய மித்யா விவேகா. எது சத்தியம் எது மித்யா, இந்த விவேகம் முக்கியமா இதுதான் இப்ப சொல்ல. ஆக இதுல எந்த விவேகம் உயர்ந்து இடைவிடாத நிறை உணர்வை உணர்த்தும் விவேகம் எது அப்படின்னா, ஆத்மானாத்ம விவேகமும் சத்தியமித்யா விவேகமும் நித்யானித்திய விவேகமும் தான். லௌகிக விவேகம் நமக்கு நிறைவுணர்வை தராது. தர்மா தர்ம விவேகமும் முழுமையாக நிறைவுணர்வை தராது. இன்னொருத்தன் அதர்மம் பண்ணா அதையே சொல்லின்னு உட்காந்துருப்பான், இவன் என்ன பெரிய மகா தர்மிஷ்டம் மாதிரி. கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கானா அதனால மற்றவன் ஒழுக்கமா இல்லாதெல்லாம் திட்டின்னு உட்காந்துருக்கான். அதுவும் தேவையில்லை. நான் ஒழுக்கமா இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். சொல்றோம், பொதுவா சொல்லுவோம், சில இதெல்லாம் சொல்லுவோம், பேருக்கு சொல்லிட்டு நிறுத்திடணும். ஓவரா இன்னொருத்தனை நிந்திரப்படுத்துறதுக்காக ஜென்மம் எடுத்தோம் நம்ம, அதுவும் கிடையாது. சினிக்காவும் வாழக்கூடாது. ஆக தர்மா தர்ம விவேகா நித்யானித்ய விவேகா ஆத்மானாத்ம விவேகா சத்தியமித்யா விவேகா. இப்ப நம்ம படிக்கிறது என்னதுன்னா, நித்யானித்ய விவேகம் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியம் ஆத்மானாத்ம விவேகா. இங்க வரப்போறது அஜ்ஞான யோக, ஒரு ஸ்லோகம் வரப்போறது. அஜ்ஞான யோகாத் பரமாத்மனஸ்தவ ஹ்யனாத்ம பந்தஸ்ததயேவ சம்ஸ்ருதி தயோர் விவேகோதித போதவன்னி அஜ்ஞான காரியம் பிரதஹேத் சமூலம். சொல்லி வைக்கிறேன், நீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க. 49வது ஸ்லோகம் நான் சொல்றது இப்போ. அஜ்ஞான யோகாத் பரமாத்மனஸ்தவ ஹ்யனாத்ம பந்தஸ்ததயேவ சம்ஸ்ருதி தயோர் விவேகோதித போதவன்னி
அஜ்ஞான காரியம் பிரதஹேத் சமூலம். இது ஒரு ஸ்லோகம் 49 வரப்போகுது. சிஷ்யனை பார்த்து சொல்றார், நீ பரமாத்மா, அஜ்ஞானத்தினால உன்னை ஜீவாத்மாவா நினைச்சுன்னு விட்ட, அதனாலதான் உனக்கு இந்த அனாத்மாவான உடம்பு மனசை நீ நினைச்சுன்னு விட்ட, அதனாலதான் உனக்கு இந்த அனாத்ம பந்தம் வந்திருக்கு, அதனாலதான் நீ இப்படி சுகதுக்கத்துக்கு ஆளாகி ஜோசியம் பார்த்துன்னு உட்காந்து திண்டாடின்னு இருக்க. அதெல்லாம் டைரக்டா பார்க்காதீங்க, இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறது சிலதெல்லாம். அதனால ஆனா நீ அதை பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். தயோர் விவேக உதித போத வன்னி. இந்த ஆத்ம பரம அனாத்ம விவேகத்தை பண்ணினியானா அந்த விவேகத்தினால உண்டாகிற நெருப்பு இருக்கே, விவேக உதித போத, போதம்னா ஞானம், விவேகத்தினால ஏற்படுற ஞான நெருப்பு இருக்கே, அறியாமையின் விளைவாகிய இன்ப துன்பங்களை அடியோடு அழித்து விடும். இருள் சேர் இருவினையும் சேரா. அஜ்ஞான காரியம் பிரதஹேத் சமூலம். எதுக்கு சொல்றேன்? இதுதான் விவேகானாம் விவேகா, இதுதான் உயர்ந்த விவேகம். அதனாலதான் மற்ற விவேகம் எல்லாம் காலுக்கு போட்டுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது விவேக சூடாமணி. விவேகத்துக்கெல்லாம் வாழ்க்கை மோட்சத்தை தரும் விவேகம், மற்றதெல்லாம் பந்த விவேகம். இது மோக்ஷ விவேகம். நித்யானித்ய விவேகமும் ஆத்மானாத்ம விவேகமும் சத்தியமித்யா விவேகமும் பந்தமோக்ஷ விவேகமும். பந்தம் மோக்ஷஞ்ச யா வேத்தி புத்திஸ்ஸா பார்த்த சாத்விகி. கீதையில பகவான் சொல்றார், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. ஆக இருமை வகை தெரியறதுதான் விவேகம். பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது, ரொம்ப விழிப்புணர்வோட பகுத்தறியறது. எந்த எண்ணங்கள் வந்தாலும், எந்த சொற்களை சொன்னாலும், எந்த செயல்களை சொன்னாலும் இடைவிடாத விழிப்புணர்வோடு இருக்கிற தன்மையை கொடுக்கிற விவேகம். அதனாலதான் இதுக்கு சூடாமணின்னா விவேகத்திலேயே உயர்ந்த விவேகம் இந்த விவேகம். பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அகம் பிரம்மாஸ்மி சர்வம் கலு இதம் பிரம்மா. இதுதான் உத்தமமான விவேகம். அதனால்தான் விவேக சூடாமணி. சூடாமணி நீங்க இது வந்து போட்டுக்கோங்க. உத்தமோத்தம விவேகா மோக்ஷ ஹேது விவேகா தஸ்மாத் விவேக சூடாமணி. இதுல கடைசியில ஒரு ஸ்லோகம் இருக்கு. சங்கராச்சாரியர் இதோட பலஸ்ருதியை சொல்றார். ரொம்ப அழகா ஒரு பலஸ்ருதி சொல்லி முடிக்கிறார். அதோட அர்த்தத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன், அப்புறம் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் முடிக்கிறது என்னைக்கு முடிக்க போறோமோ அதற்கு தெரியாது. அதாவது இந்த வாழ்க்கைங்கிற பாதையில, இன்ப துன்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கை பாதையில் நமக்கு துன்பம் என்கிற எரிச்சல், துன்பம்ங்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு நெருப்பு, சோக அக்னி, துன்பம்ங்கிற நெருப்பு ரொம்ப பெருசா இருந்து அதனால நம்ம தவிக்கிறோமா. தவிக்கிறதுக்கு அது மாத்திரம் இல்லை, ஒருத்தன் பாலைவனத்தில் நடந்து போறான், வெயில் கடுமையா இருக்கு, அவனுக்கு தாகம் எடுக்கிறது. அவனுக்கு தாகம் எடுக்கிற போது அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். பாலைவனத்தில் நடந்து போறவன் வெயிலினுடைய சூட்டுனால தவிச்சு தாகத்துக்கு எப்படி அலைவானோ அப்படி ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து வயசான வரைக்கும், எத்தனை வயசாயும் கூட நிம்மதிக்காக அலைஞ்சுட்டே இருக்கான். பாவம், தண்ணி கலையிற மாதிரி. அலைஞ்சுட்டு இருக்கான். ஆனா அவனே நிம்மதியா இருக்கான், அது அவனுக்கு தெரியல. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடுறான் பாவம், ஆனா அவனுக்கு தெரியல பாவம். அந்த ஆனா பக்கத்துலயே அவன் தாகத்தினால சுத்திட்டே இருக்கான். அவன் காலுக்கு கீழே தண்ணி இருக்கு, தோண்டணும், தெரியல அவனுக்கு. அது மாதிரி அந்த பக்கத்துல எப்படி அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு தண்ணீர் கிடைக்கும் போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ அப்படி வாழ்க்கையில் இந்த விவேக சூடாமணியை படித்தால்
நமக்கு இந்த வாழ்க்கையில நிம்மதியை தேடிக்கிட்டே இருக்கிற அந்த தாகம் இருக்கே, அந்த தாகம் போயிடும். அது என்ன சொல்றாருன்னா, இதுதான் வாழ்க்கையில் நமக்கு உண்மையான வெற்றியை தரும். பணம், பதவி, புகழ், உறவு எதுவும் நமக்கு வெற்றியை தராது. ஆள்பலம் நமக்கு வெற்றியை தராது. பணபலம் நமக்கு வெற்றியை தராது. புகழ்பலம் நமக்கு வெற்றியை தராது. வெற்றியை தராதுன்னா என்ன அர்த்தம்? வெற்றி வெளியில அடைஞ்ச என்ன பிரயோஜனம்? உள்ளுக்குள்ள நிம்மதியா இருக்கணுமே. ஆக இந்த விவேக சூடாமணி என்றைக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கட்டும். விஜயதேங்கிற சம்சாராத்வனிதாபானு கிரண புரோத்பூதாக யதா கின்னானாம் ஜலகாங்க்ஷயா மருபுவி பிராந்தியா பரிப்ராம்யதாம் அத்யாசன்ன சுதாம் புதிம் சுககரம் பிரம்மாத்வயம் தரிசயந்தி ஏஷா சங்கர பாரதி விஜயதே நிர்வாண சந்தாயினி. இதான் விவேக சூடாமணியோட கடைசி ஸ்லோகம். 581 இருக்கு கடைசி ஸ்லோகம் நான் பார்த்தது. இது விவேக சூடாமணியுடைய பலனை சொல்லி, இந்த விவேக சூடாமணி என்றென்றும் பல்லாண்டு 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 வாழ்க, உண்மையான சாதகர்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, ஏஷா சங்கர பாரதி விஜயத்தே நிர்வாண சந்தாயினி, நம்முடைய ஆணவம் யான் எனது எனும் செருக்கை நீக்கக்கூடிய இந்த விவேக சூடாமணி என்றென்றும் எல்லோருக்கும் அருள் புரிந்து கொண்டு இருக்கட்டும். அன்னைக்கு என்ன சங்கராச்சாரியார் கருப்பா இருந்தாரா, சிகப்பா இருந்தாரா, கெட்டையா இருந்தாரா, நெட்டையா இருந்தாரா, அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆச்சா இல்லையா, யாருக்கு தெரியும்? சொல்றேன். ஆனா இன்னைக்கு சங்கராச்சாரியார் இருக்கார், புஸ்தகம் இருக்கு. ஆகையினால இது விவேக சூடாமணி. இந்த விவேகம் உயர்ந்ததுன்னு சொல்லி விவேக சூடாமணியினுடைய முகவுரையை நிறைவு செய்கிறேன். இனி நாளை மங்கள ஸ்லோகத்தோடு விவேக சூடாமணி கிரந்தத்தை படிப்பதற்கு ஆதிகுருவும் ஸ்ரீ சங்கர ஜகத்குருவும் அனுகிரகம் செய்யட்டும். உங்க எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवद् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.